ஜெபம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்களித்த அன்பு தெய்வமே, உம்மை ஆராதித்து ஸ்தோஸ்தரிக்கின்றோம். இந்த நாளில் உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். மீது நம்பிக்கை வைத்து இருப்பவர்கள் நாங்கள். எங்களுக்கு புது ஆற்றலை தந்து கழுகை போல் இறக்கையை விரித்து உயரே செல்லப்போன ஆற்றலை தார். எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சுமைகளையும் சுமந்து சோர்ந்து போன எங்கள் ஒவ்வொருவருடைய சுமைகளை சுகமாக மாற்றும் எங்கள் அன்பு தெய்வமே, எங்களுடைய சுமை தாங்கியே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய உள்ளத்தில் இதய தாழ்ச்சியையும் மன சாந்தத்தையும் கொடுத்து எங்களை வழிநடத்தும் அப்பா. வரக்கூடிய பிரச்சனைகளை அத்தனையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை தகுந்த முறையில் சமாளிப்பதற்கு தேவையான ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். இந்த மாதத்தில் கூட உம்முடைய திருவருகையை எதிர்பார்த்து அவளோடு காத்திருக்கக்கூடிய நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து எங்களுடைய தேவைகள் அத்தனையும் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய தேவைகள் எல்லாம் அறிந்தவர் நீர் மட்டுமே, அதை நிறைவேற்ற வல்லவரும் நீரே. எங்களுடைய சுமைகளை அத்தனையும் சுகமாக மாற்ற வல்லவரும் நீரே. நீரே எங்களை குணப்படுத்தும், சுகம் தாரும், கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுவித்தருளும். அமைதி இல்லாத குடும்பத்தில் அமைதியை தந்தருளும். நோயினால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நோயிலிருந்து விடுதலையை தாரும். இப்படி பல்வேறு சுமைகளால் சோர்ந்து போய் மன கலக்கத்தோடு தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். எங்களுடைய சுமைகள் எல்லாம் எளிதாக்கிவிடும், நுகங்கள் எல்லாம் எளிதாகிவிடும். வாருங்கள் என்று அழைக்கும் இயேசுவின் பாதத்தில் சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்து என் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டுவிட்டேன், என்னுடைய கவலைகள் அத்தனையும் இனி மாற்றப்படும் என்ற முழு நம்பிக்கையோடு என்னுடைய நோய்கள் எல்லாம் சுகமாக்கப்படும், என்னுடைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் உன் பாதம் வந்து ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.